தேவனாகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே நம்மை இந்த வேளையிலும் உயிரோடு கூட ஜீவனோடு கூட வைத்திருக்கிறார். நாம் அமர்ந்திருப்பது அவருடைய சுத்த கிருபையாக இருக்கிறது. கரங்களை நன்காக தட்டலாமா? ஆமென், ஹல்லேலூயா. உன் பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது, அது உன்னை சேதப்படுத்தவே படுத்தாது. 1,000 shall fall at thy side, 10,000 at your right side, but it shall not come near you. Amen, hallelujah. கரங்களை தட்டி வசனத்தில் அப்படியே நாம் வாசிக்கிறோமே. சங்கீதம் 91வது வசனத்தில் எனக்கு பிடித்தமான ஒரு வசனம் 10வது வசனத்தில், ஆகையால் பொல்லாப்பு உன்னை நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகவே அணுகாது. கரங்களை தட்டலாமா? எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? பொல்லாப்பு என் கூடாரத்தை அணுகாது, வாதை என் வீட்டிற்கு வரவே வராது. எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமென். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எத்தனை பேர் உண்மையாய் சொன்னீங்களோ, விசுவாசத்தோடு கூட சொன்னீங்களோ, கர்த்தர் நிச்சயமாய் உன்னையும் உன் வீட்டாரையும் அவர் காக்க வல்லவராக இருக்கிறார். நாம் எல்லோரும் எழுப்பி நின்ற இந்த வேளையில் அந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்து துதிக்கு பாத்திரம், இந்த வேளையிலும் துதிகளின் மத்தியில் வாசமாய் இருக்கிற அந்த தேவன் நம் மத்தியில் நின்று கொண்டிருக்கிறார். நமக்கு எத்தனை நன்மைகளை அவர் செய்திருக்கிறார். அவரை நாம் துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அளவிட முடியாத அன்பை நம்மேல் வைத்த தேவன் அவர் ஒருவர் மாத்திரமே. இந்த வேளையிலும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சேர்ந்து நன்றி ஆண்டவரே என்று சொல்லி நாம் அவர் நாமத்தை உயர்த்துவோம். உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவே என் கண்கள் காணட்டும். எத்தனை பேர் சொல்றீங்க? சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவே என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, அவர் பரிசுத்தர் பரிசுத்தரே. தேவன் நீங்க மாத்திரம் பரிசுத்தர் ஆண்டவரே. ஒருவராய் சாவாமை உள்ள தேவன் அவர். சாவை வென்ற தேவன் என் தேவனாகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. கல்வாரி சிலுவையில் ஏறி பிசாசை தோற்கடித்த தேவன் அவர் ஒருவரே. ஒருவராய் சாவாமை உள்ளவர் அவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமை உள்ளவர் அவர். சொல்லுங்க. சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர், அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர். இயேசுவே உம்மை ஆராதிப்பேன், அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர். இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சொல்லுங்க. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆதியும் அந்தமும் மானவர் அவர், அல்பாவும் ஓமேகாவுமானவர். ஆதியும் அந்தமும் மானவர் அவர், அல்பா ஓமேகாவுமானவர் அவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா. எத்தனை பேர் சொல்றீங்க? இருந்தவரும்
உயர்த்தி இயேசுவே, நீர் எத்தனை பெரியவர் ஆண்டவரே, நீர் எத்தனை மகத்துவமானவர் ஆண்டவரே. நாவுகள் போதவே போதாது ராஜா, உம்மை ஆராதிப்பதற்கு நாவுகள் போதாது ஆண்டவரே. இந்த வேளையிலும் ஒருவராய் நீர் பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிற தேவன் என் தேவன் இயேசு மாத்திரமே. அற்புதம் வேணும்னு சொல்றவங்க அந்த வேளையில் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Come on every one of you. Hallelujah hallelujah hallelujah. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே இயேசையா. ஆசையாய் சொல்லி பாடுங்க. Sing ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே இயேசையா. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே இயேசுவே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய். Once again, oh இந்த நாளில் செய்யுமே. பாடுகிறவர்களுக்கு எல்லோருக்கும் அப்படியே. Oh இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்ய எங்கள் சூழ்நிலைகளில் ஆண்டவரே. Come on every one of you. Oh ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. Lift your hands, sing hallelujah. சுகமாக்குவே என்றவர் நீர்தானே இயேசையா. If you need a healing, sing it out. Come on. Oh தழும்புகளால் சுகமாக்குவே என்றவர் நீர்தானே இயேசையா. இந்த நாளில் செய்யுமே. Every one of you, இறங்கி வந்து செய்யுங்க ஆண்டவரே இப்பொழுதே. இந்த நாளில் செய்யுமே. Yes Jesus. Oh இந்த நாளில்
அப்பாற்பட்ட தேவனாகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. நன்காக கரங்களை தட்டி, my God is changing every situation. Amen. Hallelujah. அவரை துதிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். தாழ்மையில் இருக்கும்போது அவரை துதியுங்கள், சந்தோஷமா இருக்கும்போது அவரை துதியுங்கள். அழுகிற நேரத்தில் தேவனாகிய கர்த்தரை நாம் துதிப்போம். எல்லா வேளைகளிலும் அவரை நாம் துதிக்க கற்றுக்கொள்வோம். இந்த பாடலை பாடும்பொழுது உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆசையாய் சொல்லி அவரை நாம் துதிப்போம். ஆமென். நன்றி ஆண்டவரே. கரங்களை தட்டி, yes Jesus, we praise you Lord. கரங்களை தட்டலாமா? We love you Jesus, you're worthy of all our praises Lord. தாழ்மையிலே உன்னை நினைத்தவரை நீ துதி செய். சொல்லுங்க. நோய்களையும் குணமாக்கினவரை நீ துதி செய். மரணத்தின் கட்டுகள் உடைத்தவரை நீ துதி செய். உன்னை அழைத்தவர் உன்னை நடத்திடுவார், நீ துதி
இந்த உலகத்தில் இருக்கிற இப்பொழுது சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது அவரை விட்டா நமக்கு யாருமே இல்லை. ஒருவராயிலும் நம்மை காப்பாற்ற முடியவே முடியாது. அவருடைய அன்பை மாத்திரம் நாம் பற்றிக்கொள்வோம். Let us get more closer to Jesus, for He alone is a solution for all that is happening around us. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லைன்னு சொல்லுவீங்களா? இயேசுவே உம்மை விட்டா யாருமே இல்லை ஆண்டவரே. நான் உண்மையாகவே உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ராஜா, I sing it out with all my heart, Lord Jesus. I have nobody other than you to help me, Lord. You are my source this evening. Oh, in this time as you are even viewing this through your television, just say that, Lord, you are my only source and I bank on you for everything. For I have nobody else that I bank on but just you, Lord Jesus. I trust on the name above all names. Say it. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. சொல்லுங்களேன். என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்த நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்த நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. காண்கின்ற ஒவ்வொன்றும் மறைந்து கொண்டே இருக்கிறது. நாம் பார்க்கிற ஜனங்க கூட இப்பொழுது இருக்கிறவங்க நாளைக்கு இருக்கிறது இல்லை. அப்படியா இருக்கிறது நாம் வாழ்கிற இந்த உலகம். தொடுகிற காரியம் எல்லாம் மறைந்து போகிறது. நிலையாய் நிற்பவர் என் தேவனாகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. உலகத்தின் என் தேவன் நீங்கப்பா, என் சொந்த நீங்க. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். என் ஆசை நீங்கப்பா, என் தேவன் நீ. My God is listening to you. என் சொந்த நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவன் நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா. இயேசுவே என் தேவன் நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்க. இரண்டு கரங்களை உயர்த்தி என் ஆசை நீங்கப்பா, என் தேவன் நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவன் நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. கரங்களை தட்டி give a hand of praise unto Jesus. உலகத்தின் ஆழத்திலிருந்து எத்தனை பேர் உண்மையாய் பாடினார்களோ, தேவனாகிய கர்த்தர் அப்படியாகவே இருக்கிறார். உன்னுடைய சொத்தாக, உன்னுடைய சொந்தமாக. ஒருவேளை அன்பாய் நேசித்தவர்கள் எல்லாம் இல்லாமல் இருக்கலாம். இந்த வேளையில் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார். கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்கள் முன்பாக செல்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நமக்கு முன்பதாக சென்று, அவர் சமூகம் நமக்கு முன்பதாக இருக்கிறது. கோணலானவைகளை செவ்வைப்படுத்துகிறதாக இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க செல்கிற இந்த பாதையில், இந்த வாழ்க்கையின் ஓட்டத்தில் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக நடந்து செல்கிறார். எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எத்தனையோ காரியங்கள் நியூஸ்ல நாம் கேட்கலாம். 1,000 may fall on your right side, on your left side, nothing will come near you. Amen. Hallelujah. கரங்களை தட்டலாமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாங்க, என்ன நடந்தாலும் என்ன நேர்ந்தாலும் நமக்கு அது ஒன்றும் சேதப்படுத்த முடியவே முடியாது. விசுவாசமா இருங்க. ஒவ்வொரு நாளும் நாம் விசுவாசத்தை அப்படியாய் அந்த ஓட்டத்தில் நாம் ஓடுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நன்றாக கரங்களை தட்டி, we love you Lord and we believe in you Lord Jesus. உம் சமூகம் என் முன்பாக செல்லும், கோணலானவை செவ்வை செய்யும். என் வழிகள் எல்லாம் என்னை காக்கும்படி தம் தூதருக்கு கட்டளையிட்டார்.
செய்யும். ஓ தேவனே, எந்த ஜீவனே என்னில் நீ வாசம் செய்யும். எத்தனை அழகான வரிகள் பாருங்க. சங்கீதம் 91வது அதிகாரத்தில் 11வது வசனத்தில் நம்ம அப்படியாகவே வாசிக்கிறோமே. Oh, for he will command his angels to take charge over you concerning everything that you are doing. He has a special angel for you. Oh, thank you, Jesus. வருத்தப்பட்டு பாரம் சுமப்போர் என் அண்டை வாரும் என்றார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்போர் என் அண்டை வாரும் என்றார். கர்த்தரின் வசனத்தை காத்து கொண்டால் சோதனைக்கு தப்பி செல்லுவாய். சொல்லுங்க. ஓ கர்த்தரின் வசனத்தை காத்து கொண்டால் சோதனைக்கு தப்பி செல்லுவாய். தேவனே, எந்த ஜீவனே என்னில் நீ வாசம் செய்ய. ஆண்டவரே, ஓ தேவனே, எந்த ஜீவனே என்னில் நீ வாசம் செய்ய. அவரை நல்ல திராட்சை செடி நாம் எல்லாம் கொடிகள் என்றார். அவரை நல்ல திராட்சை செடி நாம் எல்லாம் கொடிகள் என்றார். அவரில் நாம் என்றும் சேர்ந்திருந்தால் மிகுந்த கனி கொடுப்பார். அவரில் நாம் என்றும் சேர்ந்திருந்தால் ஆமாங்க மிகுந்த கனி கொடுப்பார். தேவனே, எந்த ஜீவனே என்னில் நீ வாசம் செய்யும். அல்லேலூயா. தேவனே, சொல்லுங்களேன். என்னில் நீ வாசம் செய்யும். தேவனே, எந்த ஜீவனே என்னில் நீ வாசம் செய்யும். ஓ தேவனே, எந்த ஜீவனே என்னில் நீ வாசம் செய்யும். தேவனே, எங்கள் ஜீவனே என்னில் நீ வாசம் செய்யும். தேவனே, எந்த ஜீவனே என்னில் நீ வாசம் செய்யும். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கின்றவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 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 தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணுமாய் இருக்கிறார். அவர் என் சக்தியும் பரிசியும் கேடகமுமாய் இருக்கிறார். என் நம்பிக்கை அவரே என்று எத்தனை பேர் சொல்றீங்க? கரங்களை தட்டி. தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணுமாவர். அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம். என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம். என் நம்பிக்கையும் அவரே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 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 இந்த 91வது சங்கீதம் அப்படியா எத்தனை பேர் வாழ்க்கையில உண்மையா நடக்கணும்னு நினைக்கிறீங்க? விசுவாசமாய் சொல்லி பாடுகிறவருக்கு கர்த்தர் அப்படியே செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒரு பொல்லாப்பு உன்னை நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை அணுகவே அணுகாது. Yes Lord. கரங்களை தட்டி. Oh, we love you Jesus. நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இரவின் பயங்கரத்திற்கும்
பகலில் பறக்கும் அம்பிற்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புக வேகம் சிறகுகளால் இரண்டு கரங்களை அசைத்து அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புக வேகம் சிறகுகளால் மூடுவார். 1000 10,000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனும் தாவரமே அது ஒரு காலத்தும் என்னை அணுகிடாதே. என் தேவன் என் தாவரமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புக வேகம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புக வேகம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே கரங்களை அசைத்து அவரே மூடுவார் உன்னை தம்முடைய சிறகுகளினால். ஒன்றும் உன்னை சேதப்படுத்த முடியவே முடியாது. Oh yes Lord. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புக வேகம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். தேவன் என் அடைக்கலமே ஒரு பொல்லாப்பும் என்னை சேருமோ. ஒரு வாதையும் என் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் என் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். விசுவாசமாய் அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புக வேகம் சிறகுகளால் மூடுவார். 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 அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புக வேகம் சிறகு உன்னுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் மூடுவார். மறைத்து காத்துக் கொள்ளுவார். அடைக்கலம் புக வேகம் சிறகுகளால் மூடுவார். கரங்களை நன்றாக தட்டி வேதத்தில் அப்படியாய் நாம் வாசிக்கிறோம். Because he loves me, I will rescue him. அப்படியாய் தேவனாகிய கர்த்தரே சொல்கிறார். Because he loves me. நாம் அவரை அப்படியாய் நேசித்தபடியால் கர்த்தர் நிச்சயமாய் நம்மை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். விசுவாசிப்பவர்கள் எல்லாம் கரங்களை நன்றாக தட்டி give a hand of praise unto Jesus. Amen. Amen. அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். 24 மணி நேர ஜெப உதவிக்கு திரையில் காணும் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் ஜெப விண்ணப்பங்களை hgcathedral@gmail.com என்ற முகவரிக்கு அனுப்பலாம் அல்லது திரையில் காணும் வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். அன்பான நேயர்களே, சமூக வலைதளங்கள் மூலமாகவும் HGCயை தொடர்பு கொள்ளலாம். Facebook, Instagram, YouTube போன்ற சமூக வலைதளங்களில் HGCயின் நிகழ்ச்சியை பார்த்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். எங்கள் முகவரி சுகமளிக்கும் சுவிசேஷ பேராலயம், எண் 9, காந்தி ரோடு, நெடுங்குன்றம், சென்னை 600127. தவறாமல் வாருங்கள். தேவனுடைய ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்வில் பெற்றுக் கொள்ளுங்கள்.